இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இரவிலும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கச்சி மடத்தில் கொட்டும் மழையிலும் உண்ணாவிரத போராட்டம் நடத்திய மீனவர்கள் இரவிலும் காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்தனர். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என மீனவர்கள் அறிவித்துள்ளனர். ஒரு நாள் கூட எங்களை கூப்பிட்டு எந்த இதுவும் மத்திய அரசு ஒண்ணுமே செய்யல. இதை கண்டிச்சு தங்கச்சி மடத்தில் இன்னைக்கு தொடர் உண்ணாவிரத போராட்டம். மத்திய அரசுக்கு வேடிக்கை வைக்காம உடனே மீனவர்களின் படகுகளை விடுவிக்கணும். அடுத்த கட்டமாக காலையில இது காத்திருப்பு போராட்டமாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வடக்கு நாவினிப்பட்டியில் உள்ள முத்துப்பிள்ளையம்மன் கோயில் திருவிழாவில் தடபுடலாக அசைவ விருந்து அன்னதானம் நடைபெற்றது. கோயிலுக்கு மக்கள் காணிக்கையாக வழங்கிய 1000 சேவல்கள், 50 ஆடுகள், 120 மூட்டை அரிசியில் சமைத்து சுமார் 20,000க்கும் மேற்பட்டோருக்கு விருந்தளிக்கப்பட்டது. அதனுடைய வேண்டுதல் படி எல்லாம் சிறப்பாக நடக்கிறதுனால எல்லாரும் பொதுமக்கள் ஊர் மக்கள் பூரா கொடுக்கறது பொருட்களை வச்சு நாங்கள் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோவில் திருவிழாவில் நாகம் போல் ஊர்ந்து வந்து பெண் ஆசி வழங்கிய போது குலவையிட்டு பக்தர்கள் ஆரவாரம் செய்தனர். முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ₹4.60 இருந்து 40 காசுகள் சரிந்து ₹4.20 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதனை நாமக்கல் மண்டல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. இந்த விலை குறைப்பு நாளை முதல் அமலுக்கு வருகிறது. கடந்த 2 நாட்களில் முட்டையின் விலை 70 காசுகள் சரிவடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகராக இருந்து ரசிகர் மன்றத்தை கட்சியாக மாற்றி கோட்டைக்கு சென்ற ஒரே முதலமைச்சர் எம்ஜிஆர் மட்டும்தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் விஜயை மறைமுகமாக சாடினார். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் சிலர் அரசியலுக்கு வந்தவுடனேயே முதலமைச்சராக நினைக்கின்றனர் என விஜயை மறைமுகமாக சாடினார். இன்றைக்கு எத்தனையோ பேர் வருகிறார்கள். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் இயக்கத்தை தொடங்கலாம். ஆனால் இந்த நாட்டிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு மாபெரும் தலைவர் தான் எம்ஜிஆர் மன்றம் என்பதை ஆரம்பித்து அன்றைக்கு விசிலடிச்சான் குஞ்சுகள் என்று சித்தரிக்கப்பட்டு வர்ணிக்கப்பட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த அந்த எம்ஜிஆர் மன்றம் தான் கொடியை பிடித்தார்கள், கோஷம் போட்டார்கள், நடந்தார்கள். ஆனால் கோட்டைக்கு போன ஒரே இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தின் எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்தை சாலை ஓரமாக செயல்படுத்த வலியுறுத்தி பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோடங்கிபாளையம், சுக்கம்பாளையம், மாணிக்காபுரம், உகாயனூர் வழியாக விளைநிலங்களில் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம் என்று விவசாயிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். அந்த திட்டத்தை எடுத்து சாலையோரமாக அமைத்துக் கொள்ளுங்கள். புதிதாக அமைக்க திட்டமிடுகிற நிலத்தையும் அந்த எண்ணெய் குழாயும் சாலையோரமாகவே நீங்கள் அமைக்க வேண்டும் என நாங்கள் கோரிக்கை வைத்து போராடி வருகிறோம். கடலில் காணாமல் போகும் மீனவர்களை கண்டறிந்து மீட்க ட்ரோன் கண்காணிப்பு சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. யாழி ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனத்தினர் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியருடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். இந்த சேவை மூலம் கடலில் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிநவீன ட்ரோன் மூலம் கண்காணித்து மீனவர்களை மீட்க உதவும் என யாழி ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர். சென்னை நந்தனத்தில் உள்ள GR காம்ப்ளெக்ஸில் 5வது தளத்தில் இயங்கும் போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் நில அதிர்வு உணரப்பட்டதால் மாணவர்கள் உடனே வெளியேற்றப்பட்டனர். அண்ணா சாலையில் பால பணிகளுக்காக தூண்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் லேசான அதிர்வு ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த சைதாப்பேட்டை போலீசார் நில அதிர்வு ஏற்பட்டதா அல்லது வதந்தியா என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி கள்ளக்குறிச்சியில் மாநில அளவிலான பெண்களுக்கான கபடி போட்டி நடைபெற்றது. சிறுவங்கூர் கிராமத்தில் அதிமுக இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் நடைபெற்ற கபடி போட்டியில் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம் உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 அணிகளுக்கு ரொக்கப் பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டது.
நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி கிராமத்தில் ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனமான CPCL-க்கு எதிரான உண்ணாவிரத போராட்டத்தை விவசாயிகள் தற்காலிகமாக வாபஸ் பெற்றுள்ளனர். எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு இழப்பீடு வழங்கவில்லை என கூறி 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. CPCL நிறுவனம் எங்கேயும் போல CPCL நிறுவனம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு ஒரு மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவாதத்தின் பேரில் இந்த உண்ணாவிரதத்தை இந்த 2வது நாளாக தொடர் உண்ணாவிரதத்தை தற்காலிகமாக நாங்கள் ஒத்திவைக்கிறோம். திருக்கோவிலூர் அங்கவை சங்கவை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு 60,000 ரூபாய் மதிப்பிலான பரிசுப் பொருட்களை தமிழ் சங்கம் வழங்கியுள்ளது. உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு மாணவிகளிடையே கட்டுரை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு 60,000 ரூபாய் செலவில் நினைவு பரிசுகள் வழங்கி மாணவிகள் கௌரவிக்கப்பட்டனர். ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சையிலும் அவசர சிகிச்சை பிரிவிலும் தமிழ்நாட்டில் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதலிடத்தில் உள்ளதாக அக்கல்லூரியின் முதல்வர் பாலாஜிநாதன் தெரிவித்துள்ளார். நாள் ஒன்றுக்கு 10 முதல் 15 இதய நோயாளிகளுக்கு முதல்வர் காப்பீடு திட்டத்தில் ஆஞ்சியோபிளாஸ்டி மூலம் சிகிச்சை செய்து காப்பாற்றப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டிலேயே சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில், அதாவது முதலமைச்சரின் விரிவான காப்புறுதி திட்டத்தில் நமது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 3ஆம் இடத்தில் இருக்கிறது. உடல் உறுப்பு தானத்திலேயும் நம்ம மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 3வது இடத்தில் இருக்கிறது. தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விரைவில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படும் என்றும் பாலாஜிநாதன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் தென்னை ஓலைகளுடன் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்த விவசாயிகள் தென்னை மரங்களை தாக்கும் வெள்ளை ஈக்கள் அதிகம் பரவி வருவதாக கவலை தெரிவித்துள்ளனர். இந்த ஈக்கள் பூரா அடியில் தான் இருக்குது. வெள்ளை 30 நாளுக்குள்ள இனப்பெருக்கம் பண்ணிடுது. ஏகப்பட்ட முட்டைகள் எடுது. பாருங்க, எல்லா இதேமாக தான் இருக்குது. விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்த வேளாண் துறை அதிகாரிகள் மைதா மாவை தண்ணீரில் கரைத்து தெளிப்பான் மூலமும் தண்ணீரை வேகமாக பீச்சி அடிப்பதன் மூலமும் வெள்ளை ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் என்று தெரிவித்தனர். பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்திய அதிகாரிகள் அப்படி தெளித்தால் வெள்ளை ஈ தாக்குதல் அதிகரிக்கும் என எச்சரித்தனர்.